சென்னைக்கு மிக அருகில் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தடா ஃபால்ஸ் தான். அந்த தடா ஃபால்ஸ் தான் A to Z இந்த வீடியோவில் முழுசுமா பார்க்க போகிறோம். நீங்கள் சிங்கிளாக வந்தாலோ கப்பலாக வந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி கூட வந்தாலோ உங்கள் எல்லாருக்குமே இது பர்ஃபெக்ட் கைடாக ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி இங்கே வர்றது, என்ட்ரி ஃபீ எவ்வளோ, பார்க்கிங் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு சேஃப்டி, ஃபேமிலியோட வரலாமா வேண்டாமா, எந்த பூலில் குளிக்கலாம், ஃபால்ஸுக்கு எவ்வளோ தூரம் போகலாம், இதோட டாப் பாயிண்ட் என்னன்னு மொத்தத்தையுமே இந்த வீடியோ இல்லாமல் விரிவாக பார்க்க போகிறோம். இது நம்மளோட வீக்கெண்ட் ட்ரிப் சீரிஸோட 3வது வீடியோ. நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தடா. இந்த தடா ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் திருப்பதி மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்க ஒரு அழகான கிராமம். ஆனால் இந்த கிராமத்தில் தான் தடா ஃபால்ஸ் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த தடா கிராமம் பைபாஸ்க்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த தடாவை தாண்டி தான் நீங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு போகணும். அண்ட் அந்த ஃபால்ஸோட உண்மையான பேர் உபலமடுகு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் கிட்டத்தட்ட தடாலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. சென்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 90 to 100 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் டிராவலிங் டைம் கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 மணி நேரம் தேவைப்படும். நாங்கள் கிளம்பி ரெட்டில்ஸ் வழியா ஆந்திரா பைபாஸை பிடிச்சி அங்கிருந்து டேரா தடாக்கு போயிட்டோம். அண்ட் இங்கிருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபால்ஸ் நோக்கி போக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணியுமே உங்களால் எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிச்சிட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த இடத்த தாண்டிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஊர்னு எதுவுமே வராது. ஸோ நீங்க ஏதாவது திங்ஸ் வாங்க போறீங்க, இல்ல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பற்றி சாப்பிட போறீங்க, இல்ல வாங்க போறீங்கன்னா இந்த இடத்துலயே மறக்காம வாங்கிக்கோங்க. நாங்க போனது சண்டே மார்னிங். நீங்க சண்டேஸ்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எங்களை மாதிரி காலையிலேயே போயிட்டீங்க அப்படின்னா கூட்டம் மினிமமாக தான் இருக்கும். சரி, நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டெச்சுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் லேட் ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் மேலே வரீங்க அப்படின்னா செம்ம கூட்டம் இருக்கும். இதுவே நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலான கூட்டம் தான் ரெகுலராகவே இருக்கும். ஸோ லீவ் டேஸில் மட்டும்தான் ரொம்ப ஹெவி கூட்டம் வரும். இந்த 30 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணி வந்ததோ நீங்கள் வெல்கம் டு உபலமடுகு ஃபால்ஸ் அப்படின்ற இந்த போர்டை பார்ப்பீங்க. அண்ட் இதுதான் தடா ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை திறந்த உடனே உள்ளே போனோம். ஸோ அதனால தான் நாங்கள் போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் வரும்போது செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இங்கே என்ட்ரி ஃபீ ஒருத்தருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் காருக்கு 300 ரூபா பார்க்கிங் ஃபீயாக இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பைக்கில் வரவங்களுக்கு 50 ரூபாவும், பஸ் மாதிரியான பெரிய வண்டியில் வரவங்களுக்கு 500 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் இன்டீரியர் அப்படிங்கிறதுனால உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வர்றது பெட்டர். இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் தடால இருந்து ஆட்டோ மாதிரியான விஷயத்தை பிடிச்சி கூட இந்த இடத்துக்கு வர முடியும். மற்ற டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தடா ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, தடா பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து பேசன் பிரிட்ஜ் வழியாக நீங்கள் தடா ரயில்வே ஸ்டேஷனும் ரீச் பண்ணி அங்கேருந்து வர முடியும். பஸ்ஸஸ்மே ரெகுலராக அவைலபிள் இருக்கு. இந்த ஃபால்ஸோட டைமிங் பார்த்துட்டீங்கன்னா மார்னிங் 8 இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. அண்ட் இங்கே ஸ்ட்ரிக்டா ஆல்கஹாலையும் சிகரெட்ஸும் அலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ உங்களை உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, உங்கள் பேங்காக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இவங்க இன்னொரு சூப்பரான விஷயமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதர் நீங்கள் பிளாஸ்டிக் பேக்ஸோ, அதாவது ஃபுட் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் பேக்ஸோ இல்லை வாட்டர் பாட்டில்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டு டோக்கன் ஒன்று ஒட்டி தருவாங்க. அதை எடுத்துட்டு உள்ள போவீங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த பொருள், அதாவது வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் இல்லை வேற ஏதோ கவராக இருந்தாலும் அவங்ககிட்ட காட்டினீங்கன்னா தான் அந்த மணியை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து இது ஒரு செம்ம இனிஷியேட்டிவ். அண்ட் இதை ஏன் இவங்க பண்றாங்கன்றது நாங்கள் உள்ள போக போக உங்களுக்கே புரிய வரும். இந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க தடா ஃபால்ஸ் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அண்ட் போற வழி ஆஃப் ரோட தான் இருக்கும், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைட் சைடில் ஒரு லேக்குவே வரும், வியூவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம இந்த ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். அங்கே ஒரு பெரிய கார் பார்க்கிங், கிட்டத்தட்ட ஒரு 100 கார் கிட்ட, அதாவது பெரிய காராக இருந்தாலும் சரி கிளீனா பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா உங்க காரை பார்க் பண்ணிக்கலாம். இது இல்லாம பைக்குக்குமே தனி பார்க்கிங் வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கிங் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பைக்ல வரவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட டேங்க் கவர்ல எந்த ஐட்டம்ஸுமே வைக்காதீங்க. ஏன்னா இங்க நிறைய குரங்கு இருக்கும். அது எல்லாமே வெல் ட்ரெயின்டு குரங்கு, அதாவது பழக்கப்பட்ட குரங்கு. நீ எந்த சின்ன பொருள் வச்சிருந்தாலும் வைக்கிறனா கூட உங்களோட டேங்க் கவரை கட்டாயம் திறந்து பார்த்துரும். இங்க ஒரு குட்டி கேண்டீன் இருக்கும். இங்க உங்களுக்கு தேவையான தண்ணி, சின்ன பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் வாங்கிக்கலாம். ஏன்னா இதை தாண்டி போனீங்கன்னா கடன் எதுவுமே கிடையாது. இந்த அயன் பிரிட்ஜில் இருந்து தான் நம்மளோட ட்ரெக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம், அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவோம். அங்கே தான் செக் டேம் இருக்கு. பெரும்பாலான ஃபேமிலியாக வரவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் தண்ணி. அங்கே தாராளமாக எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம்.
நீங்கள் தடா ஃபால்ஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாத விஷயத்தில் இதுவும் ஒன்று, அதான் ஓடுறது. என்ன மாதிரி தயவு செஞ்சு ஓடி தொலைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்பவே கஷ்டமான ட்ரெக். நீங்கள் ஓடலாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்கள் எனர்ஜி ட்ரைன் ஆகிடும். அன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் இந்த மெயின் பாதையிலேயே போயிட்டு இருந்தோம். பட் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெயின் பாதைக்கு சைடில் அங்கங்கே ஒரு சின்ன பாதை மாதிரி போகும். அந்த பாதை ஓடைக்கு தான் வழிவகுக்கும். அந்த ஓடையை ஒட்டியே உங்களால் நடந்து போக முடியும். தண்ணியை பார்த்தா மாதிரியே இருக்கும். அது மேகலாம், அதாவது மரம் மூடன மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் பெருசாக தெரியாது. இந்த பூலோட மொத்த ஆழமே ஒரு 4 அடி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சேஃப். யார் வேணாலும் இந்த இடத்துல குளிக்க முடியும். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. மான்சூன் ஸ்டார்ட் ஆகிருக்கனால தண்ணி கொஞ்சம் தான் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. இதுவே பீக் மான்சூனாக இருந்ததுன்னா இந்த இடம் வேறு லெவலில் தண்ணி போகும். அண்ட் அந்த பழைய ஃபுட்டேஜஸையும் நாங்கள் இதில் லிங்க் பண்ணுறோம். இந்த இடத்துலையே டாய்லெட், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், ஜென்ஸ் லேடிஸ்க்குன்னு எல்லாமே இங்கே இருக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பரான இடம். அண்ட் நிறைய பேரால் இதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில், அதாவது வயசானவங்களை கூட்டு வந்துருக்கீங்கன்ற மாதிரி சுச்சுவேஷனில் இங்கேயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். இந்த இடத்த நீங்கள் தாண்டி போனதும் அடுத்ததாக ஒரு முருகன் கோயில் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போனது ரொம்ப சீக்கிரம்ன்றதுனால அப்போ அந்த கோயில் திறக்கல. பட் நீங்கள் திறந்ததை சாமி கும்பிட்டுட்டு அதை தாண்டி போன உடனே அதே ஓட தான். பட் அங்கே ஒரு பாண்ட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்க தாராளமா தண்ணி குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். அங்கிருந்து இந்த ஓட வழியாவே இந்த காட்டு வழியில ட்ரெக்கிங் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். அந்த போற வழியில இதுதான் மினிமம் ரிஸ்கான இடம். ஸோ இதுக்கு மேலே போக போக உங்களுக்கு டெரைன் டிஃபிகல்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க. அந்த முக்கியமான விஷயம், ஷூ கூட மறந்துடாதீங்க. ஏன்னா இங்கே ஈஸியாக கால் ஸ்லிப் ஆகும். ஸோ ஸ்லிப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுவே ஷூவாக இருந்ததுன்னா பாசிபிலிட்டி கம்மி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்கு பிளாஸ்டிக் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது டோக்கன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட கரடுமுரடான பாதையை கடந்து தான் நாம் அந்த ஃபால்ஸை ரீச் பண்ண போகிறோம். இந்த காட்சியில் தோழர் தன்னை பேர் கிரில்ஸாக உணர்கிறார். ஒரு வழியாக கிட்டத்தட்ட 1 hour ட்ரெக்குக்கு அப்புறம் நாம் இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் மான்சூனோட ஸ்டார்டிங் அப்படின்றனால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் தாராளமாக அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இந்த பாண்ட் பூல் மாதிரியான ஃபார்மேஷனில் உங்களோட சூப்பராக குளிக்க முடியும். இதுதான் இந்த தடா ஃபால்ஸோட எண்ட் பாயிண்ட். அண்ட் 199 பேர் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. பட் இதுக்கு மேலேயுமே ஒரு 2 ஸ்பாட் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை அது. ஸோ உங்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக முடியும். ஏன்னா பாதை அவ்வளோ மோசமாக இருக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும், அண்ட் ஆல்ரெடி மேலே இருக்கிற பாயிண்ட்ஸுக்கெல்லாம் போனவங்க உங்கள் கூட இருந்தால் மட்டும் இதுக்கு மேலே போங்க. இல்லைனா தயவு செஞ்சு இதோட ரிட்டர்ன் ஆகிடுங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்ப 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 முக்கியம். இந்த தண்ணி எவ்வளோ ஆழங்கிறது உங்களுக்கு தண்ணிக்கு மேலே இருந்தே தெரியும். ஏன்னா தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணி பிளாக் வாட்டர், ப்ளூ வாட்டர், எந்த வாட்டர் குடித்தாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு தர சான்ஸே கிடையாது. ஸோ இந்த கட்டையோட துணையோட தான் நாம் இந்த பாறையை கடந்து மேலே சொன்ன 2 பாயிண்டில் மொதல் பாயிண்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சில இடத்துல டேஞ்சர் சைன் போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா இது பிளெயின் சர்ஃபேஸ் கிடையாது. அங்கங்கே பாறை இருக்கிறதுனால திடீர்னு எதிர்பாராத இடத்துல பள்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் தெரியாதனமாக அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா அங்கே மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற வழி பூராவே இப்படி தான் இருந்தது. அதாவது அன்யூஷுவலான, அதாவது அன்சைஸ்டில் நிறைய பாறை இருந்தது. ஸோ நீங்கள் பாதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் குறுக்க தண்ணி பாஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம். அண்ட் மான்சூனில் மழை பெய்யும் போதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா எல்லா பாறையுமே வழுக்கும். ஸோ முன்னாடி பார்த்த வாட்டர் ஃபாலில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணி நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணோம். இந்த இடம் வேற லெவல் வியூ. ஆனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல யாரும் குளிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நீச்சல் வீரராக இருந்தாலும் இந்த இடத்துல தண்ணியில் இறங்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப ஆழமான இடமும் கூட. இந்த மொத்த ட்ரெக்லேயே ரொம்ப அழகான இடமும் இதுதான், அண்ட் ரொம்ப ஆபத்தான இடமும் இதுதான். இந்த இடத்துல ஸ்விம்மிங் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட்ன்ற போர்டை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல அதாவது ஃபால்ஸ் கொட்டுறதை நீந்தியே பார்க்க ட்ரை பண்ணி நிறைய பேர் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த அழகான இடத்த கண்ணால் மட்டும் பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஃபோட்டோ எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிடுங்க. ஸ்விம்மிங் பண்ணுறதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக மேலே இருந்த ஃபால்ஸ் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இங்கேருந்து அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணுறது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வழி இதுக்கு முன்னாடி பார்த்ததுலவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்ட நெருங்கினதுமே எங்களால் அந்த ஃபால்ஸ் கொட்டுற சவுண்டை கேட்க முடிஞ்சது. அண்ட் ஃபைனலி அந்த ஃபால்ஸை நாம் ரீச் பண்ணிட்டோம். முன்னாடி சொன்ன மாதிரி 8 மணிக்கே நாங்கள் ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ தனியாக இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளித்தது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான அனுபவமாக இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச மலையோட எவ்வளோ ஹைட் முடியுமோ அந்த டாப் பாயிண்டை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அங்கேருந்து ஒரு இடத்துல ஃபால்ஸ் மாதிரி தண்ணி நிறைய வந்ததுன்னா கொட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். அண்ட் அந்த இடம் இப்படி தான் இருந்தது. மழை பெருசாக பெய்யறதுனால லைட்டாக ட்ரிசில் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு நாம் இந்த ஃபால்ஸில் குளிக்க ரெடி ஆனோம். தண்ணி அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ சுத்தமாக இருந்தது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆசை தீர அந்த இடத்துல குளிச்சுட்டு நம்ம ட்ரெக்கை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் சொல்கிறது தான் ஏறுறதை விட இறங்குறது சுலபமாக இருக்கும். பட் இந்த இடம் ரொம்ப ரொம்ப பாறையாக இருக்கிறதுனால நீங்கள் இறங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட நீங்கள் உருண்டு விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ மேலேருந்து கீழே இறங்கி அந்த மெயின் ஃபால்ஸ் எல்லாம் தாண்டி கீழே வரும்போது அந்த இடத்துல இந்த அற்புதமான சூப்பரான பியூரான பூலை பார்த்தோம். அண்ட் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அங்கே குளிக்க இறங்கிட்டோம். அந்த பூல் ரொம்பவே பியூர் வாட்டராக இருந்தது. அண்ட் மீன்லாம் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சது. நாங்கள் என்ன தான் அந்த பக்கத்துலேயே குளிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் அந்த மீன் பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தது. ஸோ வரும் வழியாக நீச்சலே தெரியலாம் கூட தண்ணிக்குள்ளே உட்காந்து மரியான் தனுஷ் மாதிரி வளைச்சி ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் ஆக நம்மளோட ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணோம். நாம் ரிட்டர்ன் ஆகிற டைமில் தான் உள்ள நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, அது என்னென்னா நம்ம வரும்போது எந்த இடம்லாம் காலியாக இருந்ததோ அந்த எல்லா தண்ணி தேங்கியிருந்த இடத்துலையுமே இப்போ கூட்டம். அண்டு நாம் முதல்ல பார்த்த இந்த காலியாக இருந்த செக் டேம் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ள லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள ரஷ் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி நாம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஏறின அந்த அயன் பிரிட்ஜை தாண்டி இப்போ நம்ம திரும்ப அந்த பார்க்கிங் ரீச் ஆகிடும். அண்ட் பார்க்கிங் ஏரியாவை பார்க்கும்போது தெரியும் இங்கே எவ்வளோ பைக்ஸ் இருக்குது, எவ்வளோ கார் இருக்குன்னு. ஸோ அதை வச்சு எவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நாம் இந்த பார்க்கிங் வந்து காரில் உட்காந்த கையோட நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது முழுக்க இயற்கையான இடம். அண்ட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கைக்கு நல்லது பண்ணலாம் கூட கெட்டது எதுவுமே பண்ணாதீங்க. கெட்டதெல்லாம் உங்களை பெருசாக எதுவுமே சொல்லலை. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் பாட்டிலையோ பிளாஸ்டிக் கவரையோ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற குப்பைத்தொட்டியில் மட்டும் போட்டுருங்க. அதுவே இந்த இயற்கைக்கு நீங்கள் செய்கிற பெரிய தொண்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பை தேடி கொண்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் ஏற்கனவே தடா ஃபால்ஸ்க்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கொடுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு, அதாவது எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த இடத்த பற்றின அருமை பெருமை புரியும். ஸோ இதோட நான் கிளம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். நன்றி.